வணக்கம், வாழ்க வளமுடன். நான் குபஞ்சர் பத்மா அரசு. இன்றைக்கி வீடியோ வந்துட்டு இந்த பதிவு வந்துட்டு இப்போ நிறைய ஃபீவர் வந்துட்டுருக்கு. கோல்டும் ஃபீவரும் வருது. வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 8 நாளாவது இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சளி வந்துட்டு ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் கூட த்ரோட்டில் வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்குது, எதையும் சாப்பிட பிடிக்கலன்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஈஸியாக வீட்லேயே வந்துட்டு வைக்கிற ஒரு ரசம், சில மூலிகை ரசம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு 100 கிராம் தண்ணி எடுத்து, நம்ம அவ்வளோ அளவாலாம் அளந்துக்கணும்னு இல்லை, 100 கிராம் தண்ணியில் நான் ஒரு ரேஷியோக்கு சொல்கிறேன். அதில் வந்துட்டு துளசி வந்துட்டு ஒரு ஸ்பூனும், ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதில் ஒரு ஸ்பூன் ப்ளஸ் வந்துட்டு தூதுவளை ஒரு ஸ்பூன், பவுடராகவே நீங்கள் நல்ல ஒரு ஷாப்பில் வாங்கிக்கோங்க. இது 2, அது கூட 2 வெத்தலை போட்டுக்கோங்க. 2 வெத்தலை போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நீங்கள் புளி கரைச்சி ரசத்துக்கு வைக்கிற மாதிரி புளி கரைச்சிட்டு அதில் அதை ஊற்றிட்டு நல்லா மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டு கொதித்த பிறகு இந்த ரசத்துக்கு வந்து நீங்கள் ஆயில் சேர்க்க வேண்டாம். நல்லா கொதிக்கும் போது வேணுன்னா 2-3 சின்ன வெங்காயத்தை வதக்கி அதில் போட்டுட்டு இறக்கும்போது மிளகுத்தூள் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் சூப்பாக குடிக்கலாம், இல்லை சாதத்தில் பிசைஞ்சு. இப்போ ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா நம்ம ரசம் சாதம் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த ரசத்துக்கு பதிலாக இந்த மூலிகை ரசம் இதை கொடுத்துட்டிங்கன்னா தொண்டையில் இருக்கிற இந்த இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் வந்து சளி, முழுங்கவே முடியல, தொண்டையில் ஏதோ வந்து ஒரு அன்ஈஸி ஃபீல் இருக்குன்றாங்களே, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரசம் வந்துட்டு ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு வேளை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ஒரு வேளை வந்துட்டு நம்ம அதை சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து வெத்தலையை கட் பண்ணி போடுங்க, காம்பு அதை எடுத்துகிட்டு. நான் ஏற்கனவே வந்துட்டு நிறைய வந்துட்டு திப்பிலி ரசம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது ஒரு நாள் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் திப்பிலி வந்து மேஜராக இருக்கணும். மற்றபடி சாதா ரசம் வைக்கிற மாதிரி கொதித்து வரும்போது திப்பிலியை போட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப வந்துட்டு இந்த ஜுரம் வந்தவங்க தான் எடுக்கணுமானா கிடையாதுங்க, எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். இம்யூனிட்டிக்காக இதை எடுக்கலாம். இதை எடுக்கும்போது நோய் தொற்று வந்து நமக்கு கிட்டவே வராது. அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம இதை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இல்லை யாருக்காவது கோல்டு இருக்குது, அவங்க இரும்புறாங்க, தும்மிட்டு இருக்காங்க, போனாலும் நமக்கு வந்துட்டு உடனே இன்ஃபெக்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கும் போது இதை பண்ணுங்கள். இன்னொன்று வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து உங்களுடைய கையில் வந்துட்டு, நான் அதை சொன்னேன், கையில் வந்துட்டு இது மினியேச்சர்னு சொல்லுவோம் நம்ம டோட்டல் பாடி, இந்த இடம் லங் ஏரியா இது. ஸோ இந்த இடத்துல இந்த கட்டவிரல் கீழே இந்த மேடாக இருக்கிற இடத்துல இது நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இங்கே பெயின் இருக்கும். இந்த கோல்டெல்லாம் இருக்கிறவங்களுக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு, ஃபீவரில் இருக்கிறவங்களும் இந்த இடம் ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படி தொட்டாலே. ஸோ அவங்க வந்து நல்லா இந்த இடத்துல அந்த எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அக்குப்ரெஷர் பாயிண்ட். இதை கொடுத்துட்டு இந்த ரசத்தையும் குடிச்சிட்டு நம்ம வந்து இப்போ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வரதான் செய்யும். இப்போ வந்து இந்த குளிர்காலம், மழை டயத்தில் ஏதாவது வரும், உடம்புக்கு நோய் தொற்று வரும். ஸோ அதுலேருந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு வெளில வரத்துக்காக இதெல்லாம் முன்னாடியே ஜுரம் வந்த பிறகு தான் பண்ணணும்னு இல்லை. எப்போயுமே வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து ரொம்ப காரசாரமாக, ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரசம் வந்துட்டு டெய்லியுமே ஒரு ரசம் வச்சுக்கலாம். அது எப்போது மாதிரி வைக்கிற ஒரே புளி ரசமாக இல்லாத ஒரு நாளைக்கு வந்து திப்பிலி ரசம், அதிமதுரம் போட்டு ஒரு நாளைக்கு ரசம், வெறும் சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலையை அரைச்சி விட்டு ஒரு ரசம், அது மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ரசமாக நம்ம வச்சு சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். இந்த த்ரோட்டில் வந்து சளி எங்கேயாவது இருக்குது, அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அதையும் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மழை காலத்துலேயும் வர வைரஸ்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.